எல்லாருக்குமே தெரியும் மியூசிக் டைரக்டர் தேவா சார் நிறைய பாடல்கள் இசையமைச்சிருக்காரு. நிறைய பேருக்கு புடிச்ச மாரி நிறைய பாடல்கள் இசையமைச்சு கவர்ந்திருக்காருன்னு கூட சொல்லலாம். ஒரு கிரேட் லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர். அவர் வந்துட்டு பொதுவா எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்துட்டு 40 வயசுல தான் நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ 40 வயசுக்கு அப்புறம் தான் நான் வந்து என் லைஃப்ல இவ்வளோ பெருசா நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வந்துட்டு இப்பவே 25 வயசுல 30 வயசுல வந்துட்டு நான் சாதிக்கல, என்னால சாதிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் குடுத்த ஒரு செம்ம அட்வைஸ் என்னன்னா, ஒரு படத்தோட இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த படம் வந்துட்டு எப்படி வேணா இருக்கலாம். ஒண்ணு நல்லா இருக்கலாம், இல்லன்னா வந்துட்டு கதை ஸ்லோவா இருக்கலாம். ஆனா அந்த படத்தோட இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அந்த படம் வந்துட்டு செம்மையா போச்சுன்னா, அந்த படம் தான் செம்ம ஹிட்டான படம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி தான் நம்ம வாழ்க்கையும். ஸோ நம்ம லைஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த 25 ஏஜ் வரைக்கும் வந்துட்டு எப்படி இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நமக்கும் நம்ம கனவுக்கும் ஒரு இடம் இருக்கும். கண்டிப்பா அத ரீச் பண்ணப்போது நம்ம லைஃபே வந்துட்டு டோட்டலா மாறிடும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இது உண்மை தானே. ஏன்னா நெறைய பேர் வந்துட்டு லைக் 25 இயர்ஸ்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. பட் அவங்களுக்கு ஏத்த மாரி ஒரு சக்சஸ் வந்துட்டு கிடைக்கலன்னு கூட சொல்லலாம். ஸோ 25, 26 ஒரு 30 இயர்ஸ் கூட வச்சுக்கோங்களேன். ஆனா நம்மளுக்கு பிடிச்ச மாரி நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா, கண்டிப்பா நம்ம லைஃப் வந்துட்டு மாறுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லைஃப்ல எப்போதுமே வந்துட்டு நம்மளுக்கு ஏத்த அந்த ட்ரீம நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்களும் ஜெயிப்பீங்க.